வரலாற்றில் இன்று ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆண்டுதோறும் ஜூன் 20 அன்று உலக அகதிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. போர், வன்முறை மற்றும் துன்புறுத்தல் காரணமாக தங்களின் சொந்த நாடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளான அகதிகளின் தைரியம், வலிமையை கௌரவிப்பதற்காக இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுகிறது. உலக உற்பத்தி திறன் தினம். மனிதர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பணியிடங்களிலும் எவ்வாறு அதிக உற்பத்தி திறமையுடனும் செயல்படலாம் என்பதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பிரித்தானிய மன்னர் 4ஆம் வில்லியம் மறைந்ததைத் தொடர்ந்து அவரது 18 வயது மருமகள் விக்டோரியா பிரிட்டனின் மகாராணியாக பொறுப்பேற்றார். இவர் கிட்டத்தட்ட 63 ஆண்டுகள் பிரிட்டிஷ் பேரரசை ஆட்சி செய்தார். தந்தி முறையை டெலிகிராப் கண்டுபிடித்த சாமுவேல் மோர்ஸ் அதற்கான அதிகாரப்பூர்வ காப்புரிமையை பெற்றார். அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் தலைவர்களுக்கு இடையே பனிப்போர் காலத்தில் அவசர தொடர்புகளுக்காக வாஷிங்டன் மற்றும் மாஸ்கோ இடையே ஒரு நேரடி தொலைத்தொடர்பு ரெட் டெலிஃபோன் ஏற்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டு ஜெர்மனி ஒன்றிணைந்த பிறகு ஜெர்மன் நாடாளுமன்றம் நாட்டின் தலைநகரை பான் நகரிலிருந்து மீண்டும் பெர்லின் நகரத்திற்கு மாற்ற வாக்களித்தது. இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனமான ஏர் இந்தியா வளைகுடா போரின் போது குவைத்தில் சிக்கியிருந்த 1,11,000க்கும் அதிகமான இந்தியர்களை 59 நாட்களில் 488 விமானங்கள் மூலம் பத்திரமாக மீட்டது. இது உலக வரலாற்றில் மிகப்பெரிய சிவிர் ஏர்லிஃப்ட் சாதனையாக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது. புகழ்பெற்ற இந்திய நாவலாசிரியர் மற்றும் கவிஞர் விக்ரம் சேத் பிறந்த தினம் இன்று. இவருடைய எ சூட்டபிள் பாய் என்ற நாவல் உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஆதரவை ஒரு சிறிய தடயமாக விட்டு செல்லுங்கள். ஒரு விருப்பம், ஒரு கருத்து, ஒரு சேமிப்பு, ஒரு பகிர்வு. அன்புடன், சக்தி கிரியேஷன்.